மிகவும் நலம். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்த்துருவார். நாம் ஏற்கனவே சொன்னது போல 10ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருவது நல்லது இல்லை என்றாலும் குருவால் பார்க்க பெறும் சனி பகவான் ஆவார். குரு பகவான் சனி பகவானை பார்த்து விடுவார். இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான பலனாகும். ஆகவே கோச்சாரத்தில் சனி பெயர்ச்சி கெட்ட இடத்திற்கு வருகிறார் என்ற ஒரு பயம் கொள்ள தேவையில்லை. ஓராண்டு காலம் சனி பகவான் குருவின் பார்வையிலேயே குரு வீட்டில் இருப்பார். ஆண்டின் இறுதி காலத்தில், அதாவது 2026 நவம்பர் 13ஆம் தேதி ராகு கேது பயிற்சி ஆவார். நான் முன்கூட்டி கூறியது போல குரு பகவான் கூட கேது சேருவார். 8ஆம் இடமாக ராகு பகவான் வருவார். குருவும் கேதும் சேருவதே ஒரு மிகப்பெரிய யோகம் என்பது ஜோதிட நூல் சொல்லப்பட்டது. ஜோதிட நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சில ஜாதகங்களில் நாம் ஒரு பெரிய ஆராய்ச்சி எடுத்து ஒரு சில நபர்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்போ ராகு கேது பெயர்ச்சி என்பது கேது குருவோட சேரும் காலம் சிறந்த காலமாக இருக்கும். நவம்பர் முதல் அடுத்த ஜூன் மாதம், அதாவது 2027 ஜூன் மாதம் வரை குருவோடவே கேது இருப்பார். இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாகும். ஆகவே மிதுன ராசி நேயர்கள் எதிர்பாராத செல்வ சேர்க்கைக்கு ஆளாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கு நான் ஏற்கனவே கூறுவது போல, ஒவ்வொரு முறையும் சொல்வது போல, ஜனன காலத்தில் அவரவர் வாங்கி வந்த வரத்தின் அடிப்படையில் தசாபுத்தி சாதகமாக இருந்தால் ஒரு மிகப்பெரிய வெற்றியை மிதுனராசி அடைவார்கள் 2026ஆம் ஆண்டு. இது என்னுடைய அனுபவம். ஆகவே மிதுனராசி நேயர்கள் 2026ஆம் ஆண்டு எல்லா நலன்களையும் பெற்று வாழ அன்னை பராசக்தியிடம் வேண்டிக் கொள்கின்றேன். மறுபடியும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திப்பேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.